Hello 12 CBSE students. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஃபிசிக்ஸ் சாப்டர் 1ல் இந்த கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது போர்டில் கேட்ட ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் இருக்குது சரிங்களா. ஸோ உங்களுக்காக நான் ஒரு ஸ்கொயர் வரைகிறேன். ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயரோட வேர்டிசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லெட் இட் பி திஸ் இஸ் A, B, C and D சரிங்களா. அங்கே என்னென்ன சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மைக்ரோ கூலும், -2 மைக்ரோ கூலும், 1 மைக்ரோ அகைன் இங்கே ஒரு 1 மைக்ரோ கூலும் இருக்குது, இங்கே -2 மைக்ரோ கூலும் இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்கிறாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சைடு ஆஃப் த ஸ்கொயர் வந்து இட் இஸ் 30 சென்டிமீட்டர்ஸ் சரிங்களா, 30 சென்டிமீட்டர்ஸ். ஸோ ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் ஆஃப் 4 மைக்ரோ கூலும் placed at the center of the square. அப்போ சென்டரில் நம்ம என்ன பண்ணலாம், ஓ அப்படின்னு ஒரு இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் வாட் இஸ் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் டியூ டு தீஸ் ஆல் 4 சார்ஜஸ் அப்படின்றது தான் கொஸ்டின் சரிங்களா. அப்போ நமக்கு ஃபார்முலா என்னது, F is equal to 1/4πε0 Q1 Q2 by R ஸ்கொயர். இதுதான் நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஜென்ரலாக வந்தது அப்படின்னா, இதே மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோர்ஸ்ன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைரக்ஷனை வரைங்க. அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா, எந்த ஃபோர்ஸ் எதை கேன்சல் பண்ணுது, இல்லை ஃபோர்ஸஸ் ஆட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ இவன் வந்து என்னது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இவன் நெகட்டிவ் சார்ஜ், இவன் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் இவன் நெகட்டிவ் சார்ஜ். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, இவனோட எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அவுட்வர்ட் டுவர்ட்ஸ் திஸ் பாயிண்ட் சரிங்களா, ரேடியலி அவுட்வர்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இவன் என்னென்னு எழுதுறேன், FA அப்படின்னு எழுதுறேன், FA அப்படின்னு எழுதுறேன். அண்ட் இந்த C பாயிண்ட்ல இருக்கிறவனும் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 1 மைக்ரோ கூலுமாக தான் இருக்கான். ஸோ இட் இஸ் ஆல்சோ ரேடியலி டுவர்ட்ஸ் தட் பாயிண்ட். அப்போ இவன் என்ன எழுதுறேன், FC அப்படின்னு எழுதுறேன். இது வரைக்கும் புரிஞ்சுதா பாருங்க. ஸோ இவன் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறான். இவன் என்ன நடுவில் என்ன சார்ஜ் இருக்குது, 4 மைக்ரோ கூலும் இருக்குல்ல, இந்த 4 மைக்ரோ கூலும்ன்றது பாசிட்டிவ். ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா, இவன் மேலே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை தான் கொடுப்பான். அதுதான் நான் FAன்னு எழுதியிருக்கேன், அவனை பார்த்த மாதிரி ஒரு வரைஞ்சிருக்கேன். அண்ட் இவனும் என்னன்னா, இவன் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இவனும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், சென்டரில் இருக்கிறதும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால என்ன பண்ணுவான், ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் கொடுப்பான். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் பாருங்க, இப்போ இது ஒரு டைகனல்ல சரி, ஒரு ஸ்கொயரோட டைகனல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்வேஸ் த ஸ்கொயர் ஆஃப் த டைகனல் வில் பி சைடு இன்டூ √2. தட் இஸ் சைடு எவ்வளோ, 30 சென்டிமீட்டர்ஸ். ஸோ சென்டிமீட்டர்ஸில் நீங்கள் மீட்டராக மாற்றினீங்கன்னா 10⁻⁻2 இன்டூ √2 சரியா. இது ஒரு டைகனல். இந்த டைகனலில் பாதின்னு எடுத்திங்கன்னா இட் ஹஸ் டு பி டிவைடட் பை 2 சரிங்களா. அப்போ என்ன வரும், 15 √2 இன்டூ 10⁻⁻15 √2 இன்டூ 10⁻⁻2 மீட்டர்ஸ் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட டிஸ்டன்ஸ், யாரோட டிஸ்டன்ஸ், AO வில் பி ஈக்குவல் டு OC அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டைகனலும், யார் DO வில் பி ஈக்குவல் டு OBயாக இருக்கும். அப்போ எல்லா டிஸ்டன்ஸும் எப்படி இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற சார்ஜும் ஈக்குவல் சரிங்களா. அப்போது இந்த FA என்ன ஃபோர்ஸ் வருமோ அதே தான் FCக்கும் வரும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணிக்கலாம், K ஃபார்முலா என்னது, 1 மைக்ரோ கூலும்ல 1 × 10⁻⁻6. இங்கே என்ன பாயிண்ட் இருக்குது, இங்கே என்ன சார்ஜ் இருக்குது, 4 × 10⁻⁻6 டிவைடட் பை டிஸ்டன்ஸ். நான் இங்கே சொல்லிட்டேன் என்னது, 15 √2 இன்டூ 10⁻⁻2 த ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. இப்போது FCக்கும் கண்டுபிடிங்களேன். FCயும் பார்த்தீங்கன்னா அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கான் அண்ட் அதே ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் தான் இருக்காங்க. அதாவது K இங்கே என்ன இருக்குது, 1 மைக்ரோ கூலும்ல 1 × 10⁻⁻6, இங்கே என்ன இருக்குது, 4 × 10⁻⁻6 டிவைடட் பை 15 √2 இன்டூ 10⁻⁻2 த ஹோல் ஸ்கொயர். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க, ஒரே வேல்யூவில் இருக்காங்களா, மேக்னிடியூட் வைஸ் ஒரே வேல்யூவில் இருக்காங்க. பட் டைரக்ஷன் வைஸ் எப்படி இருக்காங்க, ஒருத்தர் இப்படி வந்துட்டு இருக்காரு, ஒருத்தர் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்காரு. ஸோ த ஃபோர்ஸ்
the force will be cancelled by each other. இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணிடுவான், கேன்சல் பண்ணுவான். அப்போ இந்த ஃபோர்ஸை கேன்சல் பண்ணிடுறான். இதே தான் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்லேயே நடக்கும். இங்கே பாருங்கள், இவர் பாசிட்டிவ் சார்ஜ், நடுவில் இருக்கிறவர் பாசிட்டிவ் சார்ஜ், இவர் என்ன பண்ணுவார், நெகட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால அட்ராக்ட் பண்ணுவார், இப்படி இழுத்துப்பார். ஸோ திஸ் இஸ் எஃப்பி. அண்ட் இங்கேயும் பாருங்கள், இவன் நெகட்டிவ் சார்ஜில் இருக்கான், இவன் பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கான்னா இவன் இப்படி அட்ராக்ட் பண்ணுவானா, இவன் எஃப்டி. சேம் கண்டிஷன் இங்கே எஃப்ஏ எஃப்சிக்கு என்ன பண்ணணும், எஃப்பி எஃப்டிக்கும் அதே தான். ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க அண்ட் தே ஆர் ட்ராவலிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ எஃப்டி வில் கேன்சல் யார், எஃப்பியை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ தட் நெட் ஃபோர்ஸ் அட் த சென்டர், அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெட் ஃபோர்ஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 0. அங்கே எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ, ஒரு ஸ்கொயர்லேயோ இல்லை ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஆர்எல்ஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் 2 சார்ஜஸ் இருக்கும், இந்த 2 சார்ஜஸ்க்கு நடுவில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும், இப்படிலாம் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான டைரக்ஷன் வரையணும். இது எங்கெங்கெல்லாம் இம்ப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஃபோர்ஸ்க்கு பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பண்ணலாம், ஓகேங்களா, டைபோல் மொமெண்ட்டுக்கு பண்ண முடியும், டார்க்குக்கு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெசனில் இது எல்லாமே இதே மாதிரி தான் ஆக்ட் ஆக போகுது, சரிங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வெக்டார் குவான்டிட்டிஸ். ஸோ வெக்டார் குவான்டிட்டிஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஈவன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே, தட் இஸ் யாரெல்லாம் வெக்டார்ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ த நெட் ஃபோர்ஸ் at the center will be 0 in the square. Thank you.